ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் அண்ட் சர்வின் டைரி. வாங்க, இன்றைக்கி டி நகரில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபருக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்றதுல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 பாக்ஸுமே வந்துட்டு 99 ருபீஸு. அதே மாதிரி இந்த பெரிய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 99, 3 பாக்ஸுமே சேர்த்து 99 ருபீஸு. இது மாதிரி நிறைய பொருள் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே, கிச்சனுக்கு தேவையான பொருள் அப்படின்னு வாட்டர் பாட்டில், பாக்ஸு, அந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட பழம் நம்ம அடுத்து வைப்போம், இல்லை காய்கறி, பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி வைப்போம் இல்லையா, இந்த பொருள் வைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி 3 கூட சேர்த்துட்டு வந்து 99 ருபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து ஆஃபரில் இருக்குது. அது வந்துட்டு என்னென்ன பொருள்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற வந்து கப்பு. இந்த கப்பு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். 3 கப்பும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர், இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மளிகை பொருள், சர்க்கரை, இந்த மாதிரி பருப்பு வகைகள் எது வேணாலும் நம்ம வந்து இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம வச்சுக்கலாம். சின்ன பாக்ஸு, இது வந்து கிச்சனுக்கு தேவையான பொருள். ஒரு பாக்ஸ் வந்துட்டு, அதாவது ஒரு டப்பா வந்துட்டு 99 ருபீஸு. அது மாதிரி இந்த டிஃபன் பாக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸு. இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் 99 ருபீஸ்க்கு இது வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த டிசைனில் வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து 99. இதுவும் வந்துட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபில்டரோட சேர்த்து வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த காஃபி மக்கு, இந்த மாதிரி வந்துட்டு சின்ன பாக்ஸு, இது வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது. உள்ளே வந்து ஸ்டீல் தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டப்பா வந்துட்டு 99 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து டிஸ்பென்சர், இதுவும் வந்துட்டு 99. இது வந்து 1 லிட்டரான ஆயில் டப்பா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். இது வந்து நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்துட்டு இதில் எதுவும் கரண்ட் ஒயர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுது. ஸோ அதுவும் வந்துட்டு 99 ருபீஸ். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். இதில் வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த மிக்சரு. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு நல்லா வேகமாக சுற்றுது. இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். அதே மாதிரி இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா பெரிய பிளேட்டு, அப்புறம் சின்ன பிளேட்டு, அதுக்குள்ளே ஒரு சின்ன பிளேட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூனு. இது எந்த பொருள் எடுத்தாலுமே 99 ருபீஸு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும், இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிளேட் வந்துட்டு 99 ருபீஸு. நமக்கு ஒரு பிளேட்டே வந்துட்டு 50 ருபீஸ்க்குலாம் எங்கேயுமே ஆஃபர் கிடையாது. ஸோ இங்கே 2 பிளேட் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்ன்றது ஒர்த்தான விஷயந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பிளேட்டு, அது மேலே வந்துட்டு 2 பவுல் மாதிரி சட்னி இல்லை ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி எடுத்து வைக்கிற மாதிரி வந்துட்டு பவுலு. நீங்கள் ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நான் போகிறப்பயே நிறைய பொருள் வந்து காலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீவல், நைஃபு, இதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸு. இந்த ஸ்டார்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் சீவரம் இல்லையா, அது கத்தி, இது எல்லாமே 99 ருபீஸு. இந்த கரண்டி பாருங்கள்,
இந்த கரண்டி ப்ளஸ் அந்த இன்னொரு பெரிய கரண்டி, இது ரெண்டுமே வந்துட்டு 99 ருபீஸு. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ 99 ருபீஸ்க்கு இது கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். அதே பாருங்கள், இந்த பெரிய சிசரு ஒரு கத்தி, இந்த பெரிய சிசரே வந்து நமக்கு 99 ருபீஸ்க்கு யாருமே தரவே மாட்டாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து ஒர்த்து பையிங்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 5 ஸ்பூன்னு நினைக்கிறேன் ஸ்போக்கு, இது வந்துட்டு 99 ருபீஸ். இது பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் பார்த்ததுலேயே புதுசாக இருந்தது. இது வந்து தேங்காய் உடைக்கிறது, நல்லா வெயிட்டாக இருந்தது. அதில் நம்ம உடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உடைச்சிக்கும், அந்த மாதிரி வெயிட்டாக இருந்தது. அதுவும் 99 ருபீஸு. அதுக்கப்புறம் இந்த 2 டிஃபன் பாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 பாக்ஸ் வந்து 99 ருபீஸு. இது வந்து பிளேட் மாதிரி இருக்குது. ஸோ இதை மூடி போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி பிளேட் இருந்தது. ஸோ அதுவுமே 99 ருபீஸு. இதுக்கு 99 ருபீஸ் கவுண்டர்னே வந்துட்டு பில் கவுண்டர் பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்க 3 ஃப்ளோர்லேயுமே. ஸோ 3 ஃப்ளோர்லேயுமே நீங்கள் தனியாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் 99 ருபீஸ் மட்டுமே அப்படின்னு. இந்த மாதிரி எந்த பிளேட் வந்து நம்ம எடுத்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொம்பு எல்லாமே வந்து 99 ருபீஸ். இது வந்து சொம்புலாம் ரொம்ப நல்லா வெயிட்டாக இருந்தது. ஸோ நம்ம 99 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வந்து வாங்கலாம். அதே மாதிரி இந்த கடாய் பாருங்கள், தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது குழம்பு சாம்பார் இல்லை ரசம் அந்த மாதிரி எதாவது நம்ம சூடு பண்ணுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, மீடியம் சைஸில் இருந்தது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இதுவும் 99 ருபீஸ் தான். ஃப்ரீசரில் வைப்போம் இல்லையா அது. இந்த டிஃபன் பாக்ஸ் பாருங்கள், இது எவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸு, இதுவும் பார்த்திங்கன்னா 99 ருபீஸு. நம்ம எதாவது ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், எல்லாருக்கும் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இது வாங்கலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸாக இருந்தது இது. அதே மாதிரி இந்த 3 சின்ன அதாவது டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான். அதில் வந்து நம்ம சுகரோ இல்லை நமக்கு தேவையானது எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். காஃபி மகிலே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காஃபி மக் வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ நம்ம இது கண்டிப்பாக வந்து ஒர்த் பையிங்னு சொல்லணும். இது பார்த்திங்கன்னா 2 மக் இருந்தது, கொஞ்சம் பெரிய மக்கு, அதனால் 2 இருந்தது. ஸோ நம்ம எல்லோரும் யூனிக்காக வச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சீவல் இருக்குது. ப்ளஸ் நம்ம புளியறது, அப்புறம் வந்து தோல் சீவரம் இல்லையா அது, அந்த மாதிரி வந்துட்டு 3-4 ஐட்டம் சேர்ந்து கூட வந்து நமக்கு 99 ருபீஸ்க்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சேர். இந்த வந்து நம்ம உட்காந்து வேலை செய்வோம் இல்லை துணி துவைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சேர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் வந்து 99 ருபீஸு. ஸோ இதுவுமே வந்து நம்ம 99 ருபீஸ் கண்டிப்பாக வாங்கலாம். நான் வந்துட்டு சண்டே மார்னிங்கே போயிட்டேன். பார்த்தா அப்போவே ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ஏறிட்டு அங்கேயும் போயிட்டு நான் பார்த்தேன். அங்கேயுமே வந்துட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சூப் குடிக்கிறோம் இல்லையா, அந்த சின்ன பவுல் மாதிரி பிளேட்டு 2 ஸ்பூனு வித் பவுல் அதோடே வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். இது
மாதிரி நிறைய பொருள் இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பீங்கான் ஐட்டம் இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பாக்ஸ், இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது பருப்புலாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெரிய பாக்ஸ், இது 2 பாக்ஸ் வந்துட்டு 99 rupees இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மரத்தில் வந்துட்டு நமக்கு தோசை திருப்பி கரண்டி, அதுக்கப்புறம் ஜல்லிக்கரண்டி, அந்த மாதிரி 3மே சேர்ந்து வந்து 99 rupees. ஸோ இதிலே வந்துட்டு வித்தியாசமாக இருந்தது. எது எடுத்தாலுமே வந்து 3 கரண்டி சேர்த்து 99 rupees தான். இது மாதிரி வந்து எங்கேயுமே 99 rupeesக்கு ஆஃபர் கொடுத்ததே இல்லைன்னா சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு பெரிய அன்னக்கூட மாதிரி துணி துவைக்கிறதுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவ்வளோ பெரிய கூடை, இதுவும் பார்த்திங்கன்னா 99 rupees தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது நான் காமிச்ச ஐட்டம் ப்ளஸ் ஏதாவது இன்னும் ஏதாவது ஆட் பண்ணி கூட இருக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.